எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் தமிழ் பகுதி 8க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் தமிழ் பகுதி 8க்கான காணொளி. தமிழ்நாட்டில் தொழில்பேட்டைகளை நிறுவிய இடங்கள்: கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை. அடுத்தது நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலைகள் யார் காலத்தில் தொடங்கப்பட்டன? காமராசர். அடுத்தது சர்க்கரை ஆலை, சிமெண்ட் தொழிற்சாலை, பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டிச்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை முதலியன யார் காலத்தில் தொடங்கப்பட்டன? காமராசர். அடுத்தது யாருடைய காலத்தில் தமிழகத்தில் கட்டாய கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? காமராசர். அடுத்தது காமராசரின் புகழுரைகள் சிலவற்றை கூறுக. தன்னலமற்ற தலைவர், கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த முதல்வர், ஏழை பங்காளர். அடுத்தது காமராசரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் கல்வி அமைச்சர் மற்றும் தொழில் அமைச்சராக இருந்தவர்கள்: சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன். அடுத்தது காமராசரின் நோக்கம் எது? தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி. அடுத்தது பள்ளி வேலை நாள்களை 180 200 உயர்த்தியவர் யார்? காமராசர். அடுத்தது தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு திட்டம் காமராசரால் தொடங்கப்பட்டது. அடுத்தது காமராசர் காலத்தில் பள்ளிகளுக்கான அடிப்படை பொருட்கள் பெறுவதற்காக நடத்தப்பட்ட மாநாடு பள்ளி சீரமைப்பு மாநாடு. அடுத்தது 261. காமராசர் காலத்தில் எத்தனை பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டன? இதுக்கு சரியான விடை 133. அடுத்தது 133 பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் ஈராண்டுகள் நடத்தப்பட்டன. அடுத்தது மருத்துவக் கல்லூரி முதலான தொழிற்கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடனளிக்க ஏற்பாடு செய்த முதல்வர் காமராசர். அடுத்தது தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் காமராசர். அடுத்தது சீன படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 1962. நேரு காலமான ஆண்டு 1964. காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு 1963. அடுத்தது நில சீர்திருத்தம் மற்றும் நில உச்சவரம்பு 30 ஏக்கர் என குறைத்தவர் காமராசர். காமராசர் எந்த நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார்? புவனேஸ்வர். அடுத்தது நேருவின் மறைவுக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும், பகதூர் மறைவுக்கு பின்பு இந்திரா காந்தியையும் நாட்டின் பிரதமராக ஆக்கியதில் பெரும் பங்காற்றியவர் காமராசர். லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த இடம் தாஸ்கண்ட் 1966. அடுத்தது இறந்த இடம் லால் பகதூர் சாஸ்திரி இறந்த இடம் தாஸ்கண்ட் 1966. காமராசர் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. காமராசர் அரங்கம் அமைந்துள்ள இடம் தேனாம்பேட்டை. அடுத்தது கல்வி கண் திறந்தவர் என தமிழுலகம் போற்றும் தலைவர் காமராசர். கல்வி வளர்ச்சி நாள் என கூறப்படும் நாள் ஜூலை 15. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். காமராசர் அவர்களுக்கு நடுவண் அரசு அளித்த விருது பாரத ரத்னா. எந்த ஆண்டு காமராசர் அவர்கள் பாரத ரத்னா விருதை பெற்றார்? 1976. காமராசர் இறந்த ஆண்டு 1972 அக்டோபர் 2. கிளி பேசுகிறது என்ற கதை எடுக்கப்பட்ட தொகுப்பு விந்தன் கதைகள். தன்னை பிறர் தாக்கும் போது தடுக்காமல் இருந்தவர் மகாவீரர். அடுத்தது அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்தது அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்ற வரி எதற்கு உவமையாக கூறப்படுகிறது? பெண்மை. பெண்மையின் பண்புகள் என கூறப்படுவது அன்பு, ஆர்வம், அடக்கம். அடுத்தது தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் பெயர் முனுசாமி, மங்களம். புதுச்சேரியில் வாழ்ந்த தில்லையாடி வள்ளியம்மை
பெற்றோர் வேலை தேடி சென்ற நாடு தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் எந்த நகரில் தில்லையாடி வள்ளியம்மை பெற்றோர் வேலை தேடி சென்றனர்? ஜோகன்ஸ்பர்க். தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த நாடு தென்னாப்பிரிக்கா. தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஆண்டு 1898. தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1912. திருமண சட்டத்தை எதிர்த்து எந்த ஆண்டு வள்ளியம்மை அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் அறப்போராட்டம் நடத்தினார்? 1913. வள்ளியம்மை கைது செய்யப்பட்ட வயது 15. வள்ளியம்மை அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார்? 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அடுத்தது, தென்னாப்பிரிக்காவில் திருமண சட்டத்தை எதிர்த்ததால் வள்ளியம்மை அவர்கள் கைது செய்யப்பட்ட இடம் வால்ஸ்ரஸ்ட். அடுத்தது, வள்ளியம்மை இறந்த ஆண்டு 1914. வள்ளியம்மை இறந்த வயது 16 வயது. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயே என்று வள்ளியம்மையை பார்த்து கேட்டவர் காந்தி. இல்லை இல்லை, மீண்டும் சிறைக்கு செல்வதற்கு தயார் என்று காந்தியடிகளிடம் கூறியவர் வள்ளியம்மை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதி 8க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் பகுதி 8க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதாவது நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தொகுத்து வழங்கிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு தகுந்த காணொலி ஏற்கனவே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 2021 குரூப் 4க்கான தேர்வை நோக்கி ஒவ்வொரு காணொலியும் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து குரூப் 4க்கு கண்டிப்பா வந்து நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.